ஓம் சாந்தி. இன்று நினைவு நன்னாளன்று அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன். இன்று வதனத்திலே மிகவும் அழகாக அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டதாக தோன்றின. அனைவரும் அந்த காட்சிகளை பார்த்து மூழ்கிவிட்டேன். மிகவும் அழகான லைட் டெக்கரேஷன் செய்யப்பட்டிருந்தது. சில இடங்கள் மாலை வைக்கப்பட்டிருந்தன. அநேக விதமான டிசைன்கள் செய்யப்பட்ட லைட்ஸும் ஜொலித்துக் கொண்டிருந்தன. மேலும் அங்கே மிகவும் அற்புதமான ரொம்பவும் அன்பு நிறைந்த ஒரு மியூசிக் போடப்பட்டிருந்தன. அந்த மியூசிக் கேட்டதுமே அந்த மியூசிக்கினுடைய லயத்திலே மூழ்கி விடுவது போல இருந்தது. மனமும் நிறைவு பெற்றதாக தோன்றின. ஆனால் பாபா இதெல்லாம் பார்க்கும்போது பாபா தென்படவில்லை. சில நொடிக்கு பிறகு நான் பார்க்கிறேன், மிகப்பெரிய ஒரு மலை தெரிந்தன. பாபா அங்கே நின்று கொண்டிருந்தார். அந்த மலையில் எதிரிலே ஒரு புறம் ஆய்வுக்கூடம் தென்பட்டன. அந்த ஆய்வுக்கூடத்திலே சில ஆய்வகர்கள் ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு புறம் நான் பார்த்தேன், எல்லா தர்மத்தைச் சேர்ந்த தர்ம தலைவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பரமாத்மாவுடன் நினைவில் மூழ்கி இருந்தார்கள். இன்னொரு புறம், மூன்றாவது புறம் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், நிறைய பேர் இருந்தார்கள். மேலே பார்த்து கொண்டு இரு கரங்களையும் கூப்பிக்கொண்டு தன்னுடைய இஷ்ட தெய்வங்களை நோக்கி அழைத்து கொண்டிருந்தார்கள். மேலும் சிலர் தன்னுடைய மனோ விருப்பங்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு இதையெல்லாம் பாபா பார்த்து கொண்டிருந்தார். பிறகு தன்னுடைய வரதான கரங்களை நீட்டினார். அந்த வரதான கரத்திலிருந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆய்வகர்களுக்கு ரொம்ப அற்புதமான லைட் அவர்களிடம் சென்றடைந்தன. அவர்களுக்கு தோன்றியது, இது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி நமக்கு வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றின. அவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடியதில் அவர்களுக்கு மிகவும் இலகுவாக காரியமும் சுலபமாக ஆவது போல தோன்றியது. இன்னொரு புறம் மகாத்மாக்கள் அவர்கள் கூட விஸ்வ பரிவர்த்தன காரியத்திற்கு நிமித்தமாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். அவங்களுக்கு திருஷ்டியால இப்பொழுது புதிய காரியம் நடைபெறும் என்று தோன்றின. அந்த மாதிரி அனுபவம் செய்தார்கள். இப்பொழுது நாம் ஆன்மீகத்தை நோக்கி சில விசேஷ காரியம் செய்ய வேண்டும் என்றார். மூன்றாவது புறம் இருந்த மக்கள் பரமாத்மா நம்முடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அதன் பிறகு இன்னொரு புறம் மேலே இருந்து ஒரு புஷ்பக விமானம் வருவது பார்த்தோம். அது வதனத்திற்கு எங்கே மியூசிக் வாசித்துக் கொண்டிருந்தார்களோ அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே பார்த்தால் பாபா அந்த இன்னிசையை கேட்டு புன்னகை செய்தார். அந்த இன்னிசையின் சப்தத்தில் பாபா அப்படியே மூழ்கி விட்டார். பாபா குழந்தைகளை மடியில் எடுத்துக்கொண்டு அனைத்து குழந்தைகளையும் அணைத்துக் கொள்வது போல தோன்றியது. அது மிகவும் அற்புதமான காட்சியாக தென்பட்டன. பிறகு பாபா, இன்னைக்கு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு பாபா கூறினார், இன்றைய நாள் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும், அதாவது பாபா குழந்தைய அறிந்தவர்களானாலும் சரி அறியாதவர்களானாலும் சரி, விசேஷமாக அவர்கள் அனைவருக்கும்
இந்த விஞ்ஞானம் உதவி செய்யும் இந்த ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் இன்று விசேஷமாக அந்த மாதிரி அனுபவம் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் தன்னுடைய காரியத்தை மிகவும் பர்ஃபெக்டாக செய்து முடிப்பார்கள். இவர்கள் எதிர்காலத்தில் பயன்படுவார்கள், வருங்காலத்தில் பயனுள்ளவர்களாவார்கள் என்றார். இன்னொரு புறம் பாபா குழந்தைகள் தான் பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவர்கள், ஆனாலும் இந்த தர்ம தலைவர்கள் கூட உங்களுக்கு ஒரு சகயோகம் செய்வார்கள். விசேஷமாக அவர்களுக்கும் பாபா என்று விசேஷமாக அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு புறம் சமயம் நெருக்கத்தில் வந்துவிட்டன. பக்தர்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் மூலமா அனுபவம் செய்வதற்கான இந்த நாள் நன்னாள் அனுபவம் செய்வார்கள் என்றார். அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் என்றார். இன்று ஒவ்வொரு குழந்தைகளும் உங்களை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றேன். இன்று அமிர்த வேளையிலிருந்தே பாபா ஒவ்வொரு குழந்தைகளிடமும் பாபா சென்றார். அவர்கள் உள்ளத்தின் எண்ணங்களை, உள்ளத்தின் அன்பை பார்த்து பாபாவுக்கு மிகவும் உணர்வு ஏற்பட்டன. இன்று முழு உலகத்திலிருந்தும் இவர்கள் எவ்வளவு மகான்கள், பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் என்று எண்ணினார். இன்று பாபா முக்கியமாக இந்த யஜ்யத்துக்கு ஆதார மூர்த்தியாக இருந்தவர்கள், அவர்களுடன் இன்று பாபா உலகத்தை வலம் வந்தார். பிறகு பாபா கூறினார், யஜ்யத்தினுடைய ஆதார மூர்த்தி அச்சமயத்தில் மம்மா, தாதி, தீதி, ஜானகி தாதி, குல்ஜார் தாதி அனைவருமே பாபா கூட பாபாவுடன் வளமாக வந்தார்கள். பாபா இமர்ஜ் செய்தார். இரண்டு பக்கத்திலும் கரங்களை பிடித்து கொண்டு இந்த காரியம் எப்பொழுது பூரணம் ஆகும் என்று கேட்டார்கள். அதற்கு பாபா கூறினார், பாபா இந்த காரியத்தினுடைய பூர்த்தியை குழந்தைகளிடம் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டார். அந்த பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிவித்து விட்டார் என்றார். இன்னொரு குரூப் என்னவென்றால், குப்தமாக சூக்ஷ்மமாகவும் பிரத்யட்சமாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு பாபா கூறினார், அதையெல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியத்தை சம்பன்னம் செய்வதற்காக குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறகு பாபா கூறினார். பிறகு பாபா என்ன செய்தார் என்றால், வா குழந்தாய், வா குழந்தாய் என்று அனைவரையும் இமர்ஜ் செய்தார். பாபாவோட திருஷ்டி அனைவருக்கும் வழங்கினார். ஒவ்வொரு வரதானமாக அனைவரிடம் போய் சேர்ந்தன. பாபா கூறினார், இன்று குழந்தைகளின் சிநேகத்தை பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் என்றார். பாபா இன்று குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறேன் என்றார். நீங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்று குழந்தைகளிடம் கேட்டார்கள். அதுக்கு குழந்தைகள் புன்னகை செய்தார்கள். நாங்கள் அனைவரும் உங்க அன்பில் மூழ்கி விட்டோம் என்றார்கள். அன்பில் மூழ்குவது என்றாலே சர்வ பிராப்திகளும் சம்பன்னம் ஆவதாகும் என்றார். கிஃப்ட் பாபா கொடுத்ததும் அந்த கிஃப்டோட பெயர் இருந்தது. அதுல தாமரை மலர் இருந்தது. அந்த தாமரை மலருக்குள்ள அந்த மொட்டு மிக அழகான ஒரு டவர் ஆகிவிட்டது. எல்லாமே எல்லாரிடமும் போய் சேர்ந்தன. குழந்தைகளே, சமயத்தின் அனுசாரமாக அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு முக்தி அடைய வேண்டும். தாமரை மலர் போல விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆக வேண்டும். பிறகு பாபா கூறினார், சமயம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறது. இச்சமயத்தில் குழந்தைகள் நீங்கள் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் ஆகி அனைவருக்கும் பிரத்யக்ஷம் செய்வதற்கான காரியத்தில் ஈடுபட்டு மணியடிக்க வேண்டும் என்றார். குழந்தைகள் இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறகு பாபா கூறினார், ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய சமயம், சுவாசம் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்றார். அப்பதான் வெற்றி மூர்த்தி ஆவீர்கள் என்றார். பிறகு பாபா அனைவரையும் நேசிக்கின்றார் என்றார். அனைவரையும் பார்த்து பாபா கூறுகிறார்கள்,
பாபா எவ்வளவு இவங்க எல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்றார். 2 பார்ட்டையும், அவ்வக்த பார்ட்டையும் சாகார பார்ட்டையும் பார்த்து தன்னோட பார்ட்ட பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். பிறகு பாபாவுக்கு போக் ஸ்வீகாரம் செய்வித்தேன். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் போக் ஸ்வீகாரம் செய்வித்தார். போக் ஸ்வீகாரம் செய்வித்து மீண்டும் தாமரை மலரை காட்டினார். அத்துடன் பாபா கூறினார், இப்பொழுது குழந்தைகள் தன்னுடைய சமயத்தை சிந்திப்பதில், இங்கே அங்குள்ள விஷயங்களில் வீண் விஷயத்தில் ஈடுபடுத்தாமல் ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் பயனுள்ளதாக்க வேண்டும் என்றார். சமயம் இப்பொழுது பரீட்சை எடுக்கிறது. சமயம் உங்களுக்கு உதவியும் செய்து கொண்டிருக்கிறது. சமயம் உங்களுக்கு பரீட்சையும் கொடுக்கிறது, நன்மையும் செய்து கொண்டிருக்கிறது என்றார். ஓம் சாந்தி.